பெங்களூர் வெதர நம்பினா லைஃபே சர்ப்ரைஸா தான் இருக்கும். மார்னிங் சன்னு, ஈவினிங் ரெயினு. இன்னைக்கு என்னெல்லாம் நடந்தது தெரியுமா? அர்லி மார்னிங் 5 மணிக்கே அலாரம் அடிச்சுச்சு. ஆனா, சேலஞ்ச் இன்னைக்கு ஆஃபீஸ் இருக்கு. ஸோ, உடனே எழுந்து ரெடி ஆயிட்டேன். கொஞ்சம் வாட்டரை குடிச்சிட்டு வெஹிக்கிளை எடுத்து ஆஃபீஸுக்கு ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா, இன்னைக்கு பெங்களூர் வெதர் வேற லெவல்ல ட்விஸ்ட் கொடுத்தது. இப்போ டைம் ஜஸ்ட் 6:30 ஏஎம் தான். ஆனா சன்னை பார்த்தா 9 மணி மாதிரி செம்மையா வெயில் அடிச்சாரு. நீங்க பெங்களூர்ல இருந்தா இதை ரிலேட் பண்ண முடியும். ஆஃபீஸ் ரீச் ஆகி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு கொஞ்சம் ஒர்க், அப்புறம் மேண்டேட்ரியான காஃபி பிரேக். காஃபி குடிச்ச எனர்ஜியில் இவி வெஹிக்கிளுக்கும் சார்ஜுக்கு போட்டுட்டேன். மறுபடியும் ஒர்க் மோட் ஆன். லஞ்சை முடிச்சுட்டு டே ஸ்மூத்தாக போயிட்டுருக்குன்னு நினச்சேன். ஆனால் கிளைமேக்ஸ் இன்னும் பாக்கி இருக்கேன்ட்டு தெரிய வந்துச்சு. ஆஃபீஸ்லேருந்து கிளம்புற நேரத்தில் கொஞ்சமாக ட்ரிசல் ஆகிட்டு இருந்துச்சு. பரவாயில்லன்னு நினச்சேன். ஆனால் நான் வீட்டுக்கு ரீச் ஆன நெக்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே செம்ம மழை. லிட்ரலி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸே. இன்னைக்கு இன்னொரு ஹாப்பி மூமெண்ட்டும் இருந்தது. ஃபியூ டேஸ் முன்னாடி நடந்த டிராயிங் காம்படிஷனில் நம்மளுக்கு ஆஃபீஸில் ஒரு gift கொடுத்தாங்க. ஸ்மால் அச்சீவ்மெண்ட் தான். ஆனால் எஃபர்ட்டுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கும்போது ஒரு ஃபீல் இருக்கே, வேற லெவல். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து மாலை பேக்ரவுண்ட் மியூசிக்கோட டே 2 வாக்கிங் சேலஞ்ச் ஸ்டார்ட். இன்னைக்கு டார்கெட் 5500 ஸ்டெப்ஸ் ஒன்லி. ஆல்ரெடி நம்ம 3700 ஸ்டெப்ஸ் கவர் பண்ணியிருந்தோம். ஆனால் எல்லாத்தையும் இல்லைங்க, ஓட்ட முதல்லேருந்து ஆரம்பிக்கிறோன்ட்டு இன்னியோட சேலஞ்சும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். டே 2 கம்ப்ளீட்டட். இந்த சேலஞ்சில் நான் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுவேனா பண்ண மாட்டேனான்ட்டு வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி,